உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை உடனே வளவலன்னு இழுக்காமல் உடனே அதுக்கான தீர்வை கொடுத்து அடுத்தடுத்த கதைக்களம் போகுது அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே மறக்காமல் நம்மளோட இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் சோழன் மறுபடியும் ஒரு பிரச்சனையில் போய் மாட்டுறாரு. அந்த பிரச்சனையை எப்படி நிலா தனக்கு சாதகமாக மாற்றுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி சேரன் வந்துட்டு ரொம்பவுமே டவுன் ஆகியிருந்தாலும் நான் வேலைக்கு போகிறேன், இன்ஜினியர் வந்துடுவார் இன்றைக்கி, அதனால் நான் போகணுண்டான்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஒரு யோசனையில் எதுவுமே எடுக்காமல் கிளம்புறாரு. அப்போ அண்ணா என்னென்ன இப்படியே கிளம்ப போறியா அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்கும்போது, ஆமாண்டா போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவரோட அந்த வேலைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. நிலா உடனே ஓடி போய் அவர் ட்ரெஸ் மாற்றுற அந்த டைமில் கடகடன்னு சாப்பாடையும் கட்டி கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. இந்தாங்க நான் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு. பாண்டி உடனே பார்த்துட்டு ஆனால் இருண்ணே நானும் வரேன் அப்படிங்கிறாங்க. டே எதுக்குடா, நானே போய்க்கிறேன்டா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் பரவாயில்லவா நானே உன்னை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ வழக்கம் போல் பாண்டி என்ன எதிர்பார்த்து சேரனை கூட்டிகிட்டு போனாரோ அதே மாதிரி போகிற வழியெல்லாம் நிப்பாட்டி கல்யாணம் நின்றுச்சான்னு சொல்லி ஒவ்வொருத்தராக கேட்குறத சேரனுக்கு ரொம்பவுமே ஹர்ட் ஆகுது. ஸோ சைட்டில் போயிட்டு இறக்கி விட்டதுக்கு அப்புறமா கேட்குறாரு, ஏண்டா இந்த மாதிரி எல்லாரும் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு தான் என்னை தனியாக விடாமல் நீ கூட்டிகிட்டு வந்தியாடா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, ஏற்கனவே நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க, சும்மா கேட்ட கேள்வியே உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தா இன்னமும் நீ கஷ்டப்படுவில்லண்ணே, அதனால தானே அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடா பாண்டி, நான் ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லை, என்னை வந்து நீ கூட்டிகிட்டு போயிட்டு வந்து விட்டுட்டு போகிறதும் இந்த மாதிரி உன் வேலையை விட்டுட்டுலாம் நீ ஒன்றும் பண்ண வேணாம், சாயந்தரம் நானே வந்துக்கிறேன், நீ போய் உன் வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. சரிண்ணே நீ முதல்ல சாப்பிடுண்ணே அப்படிங்கிறாங்க. சரிடா நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படிங்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு எந்த வேலையுமே ஓடலை. பாண்டி போனதுக்கப்புறம் சைட்டில் அவரால் கான்சென்ட்ரேட் பண்ணியே பண்ண முடியாமல் நடந்த விஷயத்தை பற்றியே யோசிச்சுக்கிட்டு சந்தாக்கு என்ன ஆகுமோ, ஏதாவது பண்ணிடுவானுங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங்லேயே அவர் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ அதே டைம் என்ன ஆகுதுன்னா வீட்டில் வந்து நடேசனும் நிலாவும் மட்டும் இருக்காங்க. நடேசனை பார்த்துட்டு திவ்யா வந்து வேகமாக பேசுகிறாங்க. என்னங்கள் நிலா உள்ளே இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. நிலாவா இருக்குமா அப்படிங்கிறாங்க. நான் நிலாவோட ஃப்ரெண்டு அப்படிங்கும்போது, நிலாவுக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டா, என்னடா அது புதுசாக இருக்கே, நான் என்னென்ன போய் பார்ப்போம் அப்படின்ட்டு உள்ளே போமா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வராரு. ஸோ உள்ளே வந்தோடனே நிலாவுமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அங்கிள் இது திவ்யா என்னோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க. நாங்கள் ஏற்கனவே அறிமுகம் ஆயிட்டோமா அப்படிங்கிறாங்க. ஓ பேசிட்டிங்களா, சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திவ்யா கிட்ட வந்துட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நடேசன் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. என்னம்மா பேசிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கிள், உங்களுக்கு தெரியாதுல்ல, அண்ணன் எனக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாங்க. யார் சேரனா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கிள், இந்த மாதிரி எங்களை பண்ண சொல்லியிருக்காரு, அந்த இன்ஜினியர் கிட்ட நான் பேசினேன். சரி நாங்களும் ஆஃபீஸ் ஆரம்பிச்சிருக்கோம்ல, அதில் ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டை பண்ணலான்னு சொல்லிட்டு நேற்றே நான் திவ்யா கிட்ட சொல்லிட்டேன், அதனால தான் வீட்டுக்கு வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா சரி அந்த இடம் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறாரு. அது ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட் வரும் அங்கிள் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியாம்மா, அவ்வளோ பெரிய இடத்துல பண்ணுறீங்களா, சூப்பர்மா நல்லா பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பிளான் எல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நடேசன் அப்படியே பார்க்குறாரு. ஏம்மா இதுக்கு பண்ணணும்னா அப்போ நீங்கள் டெய்லி அந்த இடத்துக்கு போகணுமோ அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள், நாங்கள் அங்கே போக தேவையில்ல, நாங்கள் இங்கேருந்து எல்லாத்தையுமே டிசைன் பண்ணி இன்ஜினியர் கிட்ட கொடுத்துட்டா மட்டும் போதும், அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறாங்க. என்னமோம்மா, நாங்கள் வீடு கட்டின டைமில் எல்லாருமே அந்த இடத்துல தான் உட்காந்துட்டு இருப்போம், ஆனால் இப்போ பாரு எல்லாமே மாறி போச்சு அப்படிங்கிறாங்க. சரின்னா அதெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வழக்கம் போல் சோழன் சிக்கிக்கிற தருணம் அப்படிங்கிறது இங்கே வந்துடுது. ஸோ சோழன் வந்துட்டு ஒரு சவாரிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனவர் பெருமாள் கோயிலில் வந்துட்டு ஸ்டாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அங்கே போகும்போதே அவங்க பேசிக்கிறதெல்லாம் வச்சு தெரியுது, வீட்டுக்கு தெரியாமல் ஏதோ திருட்டுத்தனமாக தான் இவங்களாம் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறத அவர் கேட்ச் பண்ணிடுறாரு. ஸோ அந்த பொண்ணு பயந்துக்கிட்டே வர்றதும் அதுக்கு அந்த பையன் சமாதானப்படுத்துறதும் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வேணும்னா உன்னை வீட்டிலே கொண்டு போய் விட்டுறவா அப்படின்னு கேட்குறது எல்லாத்தையுமே அவர் கேட்டுகிட்டே வராரு. ஆனால் அந்த பொண்ணு நான் பயமாக இருக்குன்னு தானே சொன்னேன், வீட்டுக்கு திரும்ப போகிறேன்னு நான் சொன்னேனா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. சரிடா இப்போ நம்ம அங்கே போகிறோமே எல்லாமே வாங்கியாச்சாடா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாண்டா எதுவுமே வாங்கலையே அப்படின்னும் போது இப்போ சோழன்கிட்டயே சொல்லி நீங்கள் வந்துட்டு ஏதாவது எல்லாமே விற்கிற மாதிரி ஒரு இடத்துல நிப்பாட்டுங்க, வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. சரின்னா சோழனுமே நிப்பாட்டுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இறங்கி போயிடுறாங்க. இப்போ சோழனே கேட்குறாரு, என்ன பிரதர் லவ் மேரேஜா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னோடனே வீட்டுக்கு தெரியாமல் பண்ணிக்க போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பிரதர் அப்படிங்கிறாங்க. ஏன் வீட்டுக்கு தெரியாமல் பண்ணுற அளவுக்கு என்ன அப்படி அவசரம் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை பிரதர், நாங்கள் வீட்டில் சொல்லிட்டோம், சொல்லியுமே அவங்க கேட்கல, ஏன்னா இவங்க வீட்டில் நல்ல வசதி, எங்கள் வீட்டில் அந்த அளவுக்கு வசதி இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனாலும் அந்த பசங்களுக்கு எல்லாமே வசதியாக இருக்க வீட்டு பொண்ணுன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் தானே அப்படிங்கிறாங்க. ப்ரோ என்ன அப்படி சொல்லிட்டீங்க, எங்களோட உண்மையான லவ் அப்படிங்கிறாங்க. ஐயோ பிரதர் நான் அந்த மாதிரியெல்லாம் சொல்லலை, நானும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், எங்களோட கல்யாணமும் இந்த மாதிரி தான் நடந்தது, ஆனாலும் என் ஒய்ஃப் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா கூட இப்போல்லாம் காண்டாக்ட்லேயே இல்லை, அதனால சொன்னேன் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால அப்படிங்கிறாங்க. பிரதர் அப்படின்னா எங்களோட ஃபீலிங்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு இப்போ புரியும்ல எங்களோட சிச்சுவேஷன்லாம் அப்படிங்கிறாங்க. புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லும்போது நேராக அங்கே போயிட்டுருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு பயந்துகிட்டே இருக்கிறதுனால சோழன் அவருக்கு தான் அந்த வாய் தானே பிரச்சனையாகவே இருக்குது. அவர் என்ன பண்ணிடுறாரு, பேசாமல் நீங்கள் கல்யாணம் முடிச்சுட்டு கோவிலில் பண்ணுறீங்க, சரி கையோட ரெஜிஸ்டரும் பண்ணிடலாம்ல அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த பையன் இருந்துட்டு எனக்கு இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லை பிரதர், எனக்கு என்ன பண்ணணும்லாம் தெரியலையே அப்படிங்கிறாங்க. எனக்கு இதில்
கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, வாங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு வேற சொல்லிடுறாரு. சரிங்க பிரதர், அப்போ நீங்களும் வாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் வரைக்கும் போனோன்னே அங்கே அந்த சாமியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் வரமாட்டீங்களோன்னு நினச்சேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லை அது எப்படி சொல்லிட்டு வராமல் இருப்போம், நாங்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்தோன்னே உள்ளேயும் போயிடுறாங்க. ஸோ போயிட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே ஆயிடுது. அங்கே வந்துட்டு மாலையை கொடுத்து மாற்றிக்க சொல்லிக்கிறாங்க. ஸோ மாலையுமே மாற்றிட்டு நிற்கிறாங்க. தாலி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு சரி கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது சோழன் எல்லாருமே அங்கே நின்றுட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை சைடில் எல்லாருமே அந்த சைடு நின்றுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு இந்த சைடு நிற்கிறாங்க. ஸோ கரெக்ட் டைமில் அந்த பொண்ணோட சித்தப்பா அவர் வந்து போலீஸ் கமிஷனர், அவர் நேராக கரெக்டாக வந்துடுறாரு. கோவிலுக்கே வந்துட்டு உள்ளார வந்துட்டு அவர் வந்த உடனேமே அப்படியே ஒரு மாதிரி எல்லாருக்கும் பயம் வந்துடுது. பார்த்த உடனேமே இந்த பொண்ணு ஐயோ சித்தப்பா வந்துட்டாங்க சுரேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழன் என்ன சொல்கிறாரு, என்ன இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்க வந்துட்டு இருக்காங்க, டக்குன்னு தாலியை கட்டுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அவர் பயந்துட்டு சோழன் கையிலேயே அந்த தாலியையும் மாலையும் கழட்டி கொடுத்துட்டு செவ்வரேறி குடிச்சு ஓடி போயிடுறாரு. ஸோ அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஓடி போனதுக்கப்புறமா பார்த்தா இங்கே வந்துட்டு இப்போ அந்த பொண்ணும் சோழன் மட்டும்தான் நிற்கிறாங்க. ஸோ வெளியில் வந்த உடனே பார்த்தா இந்த பொண்ணு பயந்துட்டே நிற்கிறாங்க. அங்கேருந்து வந்து அவங்க சித்தப்பா வந்துட்டு நேராக நாங்கள் வீட்டில் உனக்காக கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நீ இவனை நம்பி தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ சோழனுக்கு ஒன்றுமே புரியல. இவனை நம்பி வந்தியான்னு சொல்லிட்டு எங்கே கேட்குறாரு, அவன் தான் தப்பிச்சு ஓடிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறாரு அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு. அங்கே யாருமே இல்லை. ஸோ சோழனை தான் சொல்கிறாருங்கிறது அவருக்கு அப்போ தான் புரியுது. ஆஹா நம்ம புதுசாக ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிட்டோம் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவர் முழிச்சிட்டே நிற்கிறாரு. அப்போ வேகமாக போயிட்டு ஏண்டா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த போலீஸ் கமிஷனரோட அண்ணன் பொண்ணையே நீ வந்து கல்யாணம் பண்ணணும்னு பாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சோழனுக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ சார் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்னடா தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நீ இப்போ என்கிட்ட கையும் களவுமா மாட்டினதுக்கப்புறம் ஏதாவது சொல்லி தப்பிக்கலான்னு சொல்லி பார்க்குறியா, டே பிடிங்கடா அவனை அப்படிங்கிறாங்க. ஸோ வேகமாக வந்து கூட வந்து அந்த கான்ஸ்டபிள்ஸும் வந்துட்டு இப்படி வேகமாக பிடிச்சிடுறாங்க. ஸோ அப்போ சோழனுக்கு ஒன்றுமே புரியல. சார் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க சார், நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்னடா தப்பாக நினச்சிட்டு இருக்கேன், இவன் அப்பையிலேருந்து ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு தான் வீட்டில் பிடிக்காம கல்யாணத்துக்கே ஏற்பாடு பண்ணாங்க. ஆனால் அங்கேயும் இவன் இது பண்ணிட்டு எஸ் ஆகிட்டு வீட்டிலேருந்து வெளில வந்துட்டாங்கும் போது எனக்கு யோசனையாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கியா, என்ன உனக்கு தைரியம்டா, வசதியான வீட்டு பொண்ணுன்னா ரொம்ப இதாக போயிடுச்சுல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப வேகமாக பேசுகிறாரு. இந்த பொண்ணு எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்கும்போது டக்குன்னு இப்படி திரும்பி பார்க்குறாரு சோழன். என்னங்க இப்படி எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்கீங்க, சொல்லுங்களேங்க நீங்களாவது வாயை திறந்து அப்படிங்கிறாங்க. டே அவளை என்னடா நீ பேச சொல்கிற, அவள் என்ன சொல்லுவா, அவளை வச்சு அப்படியே இது பண்ணலான்னு பார்க்குறியா அப்படிங்கிறாங்க. உன்னை நீ வீட்டுக்கு வா உனக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு அமைதியாகவே நிற்கும்போது சார் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க சார், நான் ஒன்றும் இந்த பொண்ணு லவ் பண்ண பையன் இல்லை, அந்த பையன் எப்பயோ எகிரி குதிச்சு ஓடி போயிட்டான் சார், நான் வந்துட்டு அவங்களுக்கு கார் ஓட்டிட்டு வந்த பையன் தான், வேணா எங்கள் ஓனருக்கு ஃபோன் பண்ணி தரேன், நீங்கள் வேணால் பேசுங்க சார், நான் தான் சார் அங்கே கேப் டிரைவராக வந்தேன் அப்படிங்கிறாங்க. நீ அப்படின்னா அப்போ கேப் டிரைவர் தான் நீ லவ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஐயோ சார் என்ன சார் நீங்கள் திரும்ப திரும்ப இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ நீங்கள் நம்பலையா சார், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு சார் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீ கல்யாணம் பண்ணிவிட்டு திரும்பவும் இவ்வளோ வந்துட்டு நீ கல்யாணம் பண்ணலன்னு பார்க்குறியா, அப்படின்னா நான் ஒன்று என்னெல்லாம் பண்ணுடா, வாடா முதல்ல ஸ்டேஷனுக்கு அப்படிங்கிறாங்க. சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், நீங்கள் போலீஸ் தானே, அப்படின்னா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க சார், எதையுமே விசாரிக்காமல் நீங்கள் பண்ண மாட்டீங்கல்ல, அப்படி இருக்கும்போது ஏன் சார் நான் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சித்தப்பா, இவர் வந்து எங்களுக்கு கேப் டிரைவர் தான், அவன் ஓடி போயிட்டான் அந்த சைடு அப்படிங்கிறாங்க. உனக்கு வெக்கமா இல்லை, எங்களை பார்த்த உடனே இப்படி எகிரி குதிச்சு பயந்து ஓடி போயிட்டான், அவனை போய் நீ லைஃப் பார்ட்னராக சூஸ் பண்ணிட்ட, அவன் கூட நீ வாழணும்னு எப்படி முடிவெடுத்த, இவன் எப்படி உன்னை லைஃபுக்கும் வச்சு உன்னை காப்பாற்றுவான்னு நினைக்கிற அப்படிங்கிறாங்க. தப்பு தான் சித்தப்பா, இப்போ தான் எனக்கு புரியுது அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே சோழன் பார்க்குறாரு. பாருங்க சார், இப்போயாவது இந்த பொண்ணு வாயை திறந்து சொல்லிச்சேம்மா உனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா திடீர்னு வந்து பேசினோடனே நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு வாட்டி சொல்லுமா, அண்ணன் என்ன சொன்னி அதை இன்னொரு வாட்டி சொல்லு அப்படிங்கிறாங்க. இருப்பா எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இங்கே பாருங்க சார், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுதான் என்னோட ஒய்ஃப், இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து அவரோட அந்த கல்யாண ரிசப்ஷனில் இருந்ததை காட்டுறாரு. அப்படியா, சரிப்பா சாரி தெரியாமல் ஏதோ பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. என்ன சார் ஒரு நிமிஷம் என்ன விசாரிக்காமல் இந்நேரம் நீங்கள் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிருந்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தேவையில்லாமல் பிரச்சனை வந்திருக்கும்ல சார் அப்படிங்கிறாங்க. சரிப்பா புரியுது சாரி அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க சார், இந்த பொண்ணு அந்த பையன் கூட வந்துச்சு, எனக்கு வந்து இங்கே பிக்கப் ட்ராப்னு மட்டும்தான் சொன்னாங்க, அதனால தான் நான் வந்தேனே தவிர மற்றபடி இவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார், இவங்க யாருன்னு தெரியாது, இவங்க பேர் கூட என்னன்னு தெரியாது சார் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணும் பார்த்துட்டு ஆமாம் சித்தப்பா அவர் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அவன் எங்கே அப்படிங்கிறாங்க. அவன் ஓடி போயிட்டான் சித்தப்பா, இந்த சைடு போயிட்டான் அப்படிங்கிறாங்க. நீ முதல்ல வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ சோழன் அப்படியே பார்த்துட்டு சார் நீங்கள் போலீஸ் கமிஷனர் தானே சார் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. என்ன சார் நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்களே அப்படிங்கிறாங்க. என்னப்பா அதான் சரி சாரி சொல்லிட்டேன், அப்புறம் என்ன பண்ணும் உனக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், பேசலாமா அப்படிங்கிறாங்க. என்ன பேச போகிற நீ அப்படிங்கிறாங்க. சார் உங்களை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க டைமில் பார்க்க முடியுமா அப்படிங்கிறாங்க. ஃப்ரீயாக இருக்க டைமில் என்ன நீ பார்க்கணும் இப்போவே சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை சார் உங்ககிட்ட என் ஒய்ஃப் வச்சு உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்னு நினைக்கிறேன், எனக்குமே தோணுது,
இருந்தாலும் என் ஒய்ஃப் கூட வந்து பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஒரு சின்ன ஹெல்ப் தான் சார் அப்படிங்கிறாங்க. ஹெல்ப்பா? சரி ஓகே. எதுவா இருந்தாலும் நானும் இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன். ஏதோ ஒரு விஷயத்துல நீயும் வந்துட்டு இங்க கூட்டிட்டு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்க. இருந்தாலும் இது இப்ப நடந்த விஷயம் நான் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாலும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பல்ல நீ அப்படிங்கிறாங்க. சார் சார் அந்த அளவுக்கு நான் பெரிய ஆள்லாம் இல்ல சார். நான் ஏன் சார் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படிங்கிறாரு. சரிப்பா எதுவா இருந்தாலும் நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்டு குடுத்துட்டு அவரு போறாரு. அந்த பொண்ண கூட்டிட்டு போகும்போது, சார் ஒரே ஒரு விஷயம் சார் அப்படிங்கிறாங்க. நான் தான் உன்ன வந்து பாருன்னு சொல்லிட்டேனே அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க. இல்ல சார் அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வச்சுட்டு அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சார். கொஞ்சம் சொல்லி எடுத்து புரிய வைங்க சார். இல்ல அந்த பையனும் நல்ல பையனா என்னன்னு கொஞ்சம் விசாரிங்களேன் சார். லைஃப் விஷயம்ல சார். அவங்களுக்கு புடிச்சு அவங்க வாழணும்ல. அதுக்காக தான் சார் சொல்றேன் அப்படிங்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன்ப்பா. நீ என்ன பேசுறத பார்த்தா நீ ரொம்ப பெரிய மனுஷன் மாரி பேசிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அப்படி இல்ல சார். என் விஷயத்துல இந்த மாதிரி ஒரு இதுதான் நடந்திருக்கு. என் லைஃப்பும் அப்படிதான் சார் இருக்கு. ஆனா என் ஒய்ஃப் இப்ப என்ன புரிஞ்சுகிட்டு என் கூட இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரியே என் ஒய்ஃபும் நல்ல வசதியான வீட்டு பொண்ணு தான் சார். ஆனாலும் இப்ப என் வீட்ல வந்து இருக்காங்க சார். ஆனா அவங்க ஒரு ஆர்க்கிடெக்ட் தெரியுமா? நானும் அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு இவரோட இது எல்லாத்தையுமே சொல்றாரு. அப்ப அவரும் அதெல்லாம் கேட்டுட்டு, சரிப்பா நீ வந்து பாரு நான் பார்க்குறேன். ஆனா நீ பயப்படாத. அவளு என்னதான் இருந்தாலும் அவ எங்க வீட்டு பொண்ணு. அப்படிலாம் நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் போயிடுறாங்க. இப்போ சோழன் நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா திவ்யா கூட உட்காந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சோழன் வந்து ஒரு மாரி டென்ஷன்லயே உட்காந்துட்டு இருக்கும்போது, நிலா பார்க்குறாங்க. "என்ன சோழன் போயிட்டு வந்துட்டு இப்படி ஒரு டென்ஷன்லயே இருக்கீங்க. சாப்பாடு எடுத்து வைக்கவா? சாப்பிட்றீங்களா?" அப்படிங்கிறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்." அப்படிங்கிறாங்க. "முக்கியமான விஷயமா? ஒரு 5 நிமிஷம் இருக்கீங்களா? இதோ இவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நான் வந்துடுறேன்." அப்படின்றாங்க. திவ்யாவும் பார்த்துட்டு, "என்ன சோழன் டென்ஷனா இருக்கீங்க? முக்கியமான விஷயம்னா அவ்வளோ எமர்ஜென்சினா கூட போய் பேசிட்டு வா நிலா." அப்படிங்கிறாங்க. "அப்படியா சோழன் வரவா?" அப்படிங்கிறாங்க. "இல்ல இல்ல பரவாயில்ல. நீ பார்த்துட்டே வா." அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. சரின்னு திவ்யாவும் ஒர்க்கை முடிச்சுட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ போனதுக்கு அப்புறமா என்னாச்சு சொல்லுங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்றாங்க. அப்ப நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாரு. நிலாவுக்கு அப்படியே கோபமே வருது. நீங்க என்ன வேலைக்காக போனீங்க அப்படிங்கிறாங்க. என்ன நிலா புதுசா கேட்குற? நான் கேப் டிரைவர்னு தான் உனக்கு தெரியும்ல அப்படிங்கிறாங்க. டிரைவர் வேலைக்கு தானே போனீங்க. கூட்டிட்டு போனோமா இறக்கி விட்டோமா வந்தமான்னு இருக்க வேண்டியதானே. தேவையில்லாத வேலை எதுக்கு பாக்குறீங்க? இப்போ அவங்க தேவையில்லாம ஏதாவது ஒரு பிரச்சனையில உங்களை இழுத்து விட்டுருந்தா இப்போ நம்ம வீட்டில் இருக்க குடும்ப சூழ்நிலைக்கு இவ்வளோ பிரச்சனை வீட்டிலே போயிட்டு இருக்கு. நீங்க திரும்பவும் போய் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா திரும்பவும் நானும் அண்ணனும் உங்களுக்காக அலைஞ்சிட்டு இருப்போம்னு நினைச்சீங்களா அப்படிங்கிறாங்க. ஐயோ நிலா அந்த அளவுக்குலாம் போகல. அவரே நான் பேசிட்டே வந்துட்டேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபோட்டோலாம் காட்டி அவரும் ஓகே சொல்லிட்டாரு. அந்த பொண்ணும் சொல்லிடுச்சு என்ன யாருன்னு தெரியாதுன்னு அப்படிங்கிறாங்க. என்ன சோழன் நீங்க இப்படி இருக்கீங்க? உங்க வேலை எதுவோ அதை மட்டும் பார்க்க வேண்டியதானே. தேவையில்லாத பிரச்சனையிலலாம் உங்களால போய் தலையிட சொன்னது அப்படிங்கிறாங்க. நிலா தப்பு தான். இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஏதோ ஒரு பழக்க தோஷத்துல பண்ணிட்டேன். சரி விட. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னல அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்ல அவர்கிட்ட நான் பேசின வரைக்கும், அந்த பொண்ணு சொல்லாம வீட்ட விட்டு வெளிய வந்துருச்சு. ஆனா, அந்த பொண்ணு வந்த இடத்த கரெக்ட்டா அவரு வந்து ட்ராக் பண்ணிட்டு, கரெக்ட்டா அந்த டைமுக்குமே வந்துட்டாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே நம்ம அண்ணனுக்கு நடந்த மாரியே இருந்துச்சு தெரியுமா? அவனும் அங்க கோவில்ல தாலி கட்ட போறான். கரெக்ட்டா அவரு வராரு. அதே மாதிரி தானே நம்ம சேரண்ணனுக்கும் கல்யாணம் நடக்கும்போது, கரெக்ட்டா அவங்க மாமா வந்தான். இதெல்லாம் பார்க்கும்போது, எனக்கு அவர்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்கணும்னு தோணுச்சு. அப்படியே எனக்கு அண்ணனோட கல்யாணம் தான் முன்னாடி வந்து நின்னுச்சு தெரியுமா? அப்படிங்கிறாங்க. அவர்கிட்ட போய் நம்ம என்ன கேட்க முடியும்? அப்படிங்கிறாங்க. ஆமா, அவரு ஒரு போலீஸ் கமிஷனர் தானே. இந்த மாதிரி சந்தாவுக்கு விருப்பமே இல்லாம அவன் கடத்திட்டு போய் வச்சிருக்கான். என்னதான் இருந்தாலும் அவன் மாமாவாவே இருந்தாலும் புடிச்சா தானே சந்தாக்கு கல்யாணம் பண்ண முடியும். இந்த மாதிரி அவன் கன்னை வச்சு அவன் கன் பாயிண்ட்ல கூட்டு போயிருக்கான் அப்படின்னா இதை ஏன் நம்ம அவர்கிட்ட சொல்லி ஹெல்ப் கேட்கக்கூடாது? எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அதனால தான் அவர்கிட்ட நான் பேசலான்னு தோணுச்சு அப்படிங்கிறாங்க. சரி அவர் அதுக்கு என்ன சொன்னாரு அப்படிங்கிறாங்க. எங்க நிலா அவர்கிட்ட நான் இதெல்லாம் இன்னும் சொல்லல. உன்னை கூட்டிட்டு வந்து உன் கூட போய் பேசலான்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏதோ கார்டு கொடுத்துருக்காரு. நீ வந்தீங்கன்னா நம்ம போய் அவர்கிட்ட பேசலாம் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படி சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நடேசன் எல்லாத்தையும் கேட்டு வராரு. வந்து பார்த்துட்டு ஏண்டா அவரை வச்சு என்னடா பண்ண போற அப்படிங்கிறாங்க. ஏதாவது ஒரு உதவி கிடைக்குமான்னு பார்க்கலாம். சந்தா அட்லீஸ்ட் எங்க இருக்குனாவது தெரிஞ்சுட்டு அதுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போலீஸ் மூலமா நம்ம கூப்பிட்டு வந்தோம்னா அவனுங்க அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை பண்ண முடியாதுல்ல. அண்ணனை பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. சரிடா அதுவும் நல்லதுதான். அம்மாடி போமா போய் அவங்க அவர்கிட்ட போய் பேசி பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே போகிறாங்க. போனால் அதே மாதிரி அங்கே போன உடனே இவங்க வந்திருக்காங்கன்னு சொன்னோடனே அவரும் உள்ளே கூப்பிடுறாரு வாங்க அப்படின்னு சொன்னோடனே வந்த உடனே இதுதான் உன் ஒய்ஃபா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சார் நான் தான் ஃபோட்டோவில் காட்டினேன் நீங்கள் பார்த்தீங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்னம்மா இவன் சொல்கிறது உண்மைதானா அப்படிங்கிறாங்க. சார் என்ன அப்படி கேட்குறீங்க? என்னோட ஹஸ்பண்ட் தான் அவர் அப்படிங்கிறாங்க. சரிம்மா வாங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்கணும்னு சொன்னியே என்ன அப்படிங்கிறாங்க. அப்போ நிலாவை அப்படி பார்க்கும்போது என்னம்மா நீயாவது சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்போ நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லும்போது அவர் அப்படியே பார்க்குறாரு. அப்படியா கன்று வச்சு அவனுங்க பாயிண்டில் வச்சு கூப்பிட்டு போயிருக்கானுங்கன்னா சரிம்மா அதாவது பண்ணலாம். ஆனால் அந்த பொண்ணுக்கு இதில் சம்மதமா அப்படிங்கிறாங்க. சார் சம்மதம் இல்லாமல் எப்படி சார் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருப்போம். 2 பேருக்குமே பிடிச்சி போயிருந்தது. அதனால தான் அவங்க அந்த மாமா கிட்ட எனக்கு கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கே போகாமல் பயந்துட்டு வந்து இங்கே இருந்தாங்க. அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க போல
போல சார். எப்படியுமே திரும்ப அவங்க கூட வந்துட்டு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க தான் பார்க்க போறாங்க. ஆனாலும் அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சா சந்தாக்கு அது பிடிக்கல. அவங்க மேபி ஏதாவது தப்பா முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்ற? அப்படிங்கிறாங்க. ஆமா சார். எங்க அண்ணன தான் பிடிச்சிருக்கு. எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. உங்க அண்ணனையா? அப்படிங்கிறாங்க. சார் சார் அப்படி இல்ல சார். என் அண்ணன் தான். ஆனா நிலாவும் அண்ணன் தான் கூப்பிடுவா அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா? சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட நம்பர் இருந்தா கொடுங்க அப்படிங்கிறாங்க. இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுக்குறாங்க. ஸோ நம்பரை வந்து அவர் நோட் பண்ணிட்டு உடனே அவங்க ஆஃபீஸில் இருக்கவங்க கிட்ட கொடுத்து இந்த நம்பர் எங்கே இருக்குன்னு சொல்லி ட்ராக் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ட்ராக் பண்ணும்போது பார்த்தா இந்த மாதிரி பீகாரில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. என்னம்மா பீகாரில் இருக்காங்கன்னு சொல்லி காட்டுது அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், அவங்க ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறதா தான் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அங்கே போய் நம்ம எப்படிம்மா? சரிம்மா, நான் ஏதாவது என்னால் முடிகிறத பார்க்குறேன், நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ சோழன் பார்த்துட்டு சார் ப்ளீஸ் சார் ஏதாவது கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுற மாதிரி பாருங்கள் சார், இது வாழ்க்கை பிரச்சனை சார், அந்த பொண்ணு ஏதாவது தப்பாக முடிவெடுத்துருச்சுன்னா என்ன சார் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணுனா, நீ கிளம்பு, ஒரு 1 or 2 ஹவர்ஸில் எங்களுக்கும் கொஞ்சம் இதெல்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்க கிட்டலாம் பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. நான் இங்கேருந்து அவங்க ஸ்டேட்லலாம் போய் அப்படிலாம் பண்ண முடியாதுப்பா, அதுக்குன்னு சில பெர்மிஷன்ஸ்லாம் வாங்கணும், அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க சார், எப்படியாவது நாங்கள் கொடுக்குற அதை கேஸ் மாதிரியாவது எடுத்துகிட்டு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க சார், இதை நீங்கள் பண்ணிங்கன்னா எங்கள் அண்ணனோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக அமையும் சார், எங்கள் அண்ணனுக்காக தான் சார் எல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா எனக்கு புரியுது, நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேர் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் எல்லாருமே இருக்காங்க. சேரன் பார்க்குறாரு. என்னப்பா வெளியில் போயிருந்தியா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, ஏதோ சோழன் கூட வெளியே போயிருந்தேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே போய் பார்க்குறாரு. இப்போ சோழன் பார்க்குறாரு. அண்ணே வெளியே போனோன்னு சொல்லி கேட்குற, எங்கே போனோம்லாம் கேட்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. இதை ஏன்டா நான் கேட்கணும், நீங்கள் புருஷன் பொண்டாட்டியே 2 பேரும் வெளியே போயிருக்கீங்க, அதுக்கு எதுக்குடா நான் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. எப்படிண்ணே நீ இப்படி இருக்க? ஒவ்வொரு வீட்டில் வெளியில் போனாங்கனாலே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நோண்டி நோண்டி கேட்பாங்கண்ணே, ஆனால் நீ அப்படிலாம் இருக்க மாட்டேங்கிறிய அப்படின்றாங்க. என்னடா நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிட போகிறீங்க? எங்கேயாவது வெளியில் போய் பேசிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வந்தால் எனக்கு அது சந்தோஷம் தானடா அப்படிங்கிறாங்க. அப்போ நிலா பார்த்துட்டு, அண்ணா அப்படி இல்லை, இது நாங்கள் எங்களோட சந்தோஷத்துக்காக வெளியில் போகல, உங்கள் சந்தோஷத்துக்காக போனோம் அப்படிங்கிறாங்க. ஏன் சந்தோஷத்துக்காகவா? என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சோழன் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு சோழனுக்கு கோவம் தான் வருது. சோழா என்னடா இப்போ தான் ஒரு பிரச்சனையிலேருந்து உன்னை வெளியே கொண்டு வந்திருக்கோம், நீ என்ன இப்போ தனியாக இருக்க பையன் நினச்சிட்டு இருக்கியா உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுறதுக்கு? நிலா இப்போ உன் கூட இருக்குடா, உன் பொண்டாட்டிடாது, நீ எந்த விஷயம் பண்ணாலும் அதில் நிலாவுக்கும் பாதிப்பு வரும்னு உனக்கு தெரியாதா? அப்படி இருக்கும்போது உன்னை யாரா அந்த வேலையில் பார்க்க சொன்னது? நீ டிரைவர் வேலைக்கு போனியா, இறக்கி விட்டியா, வந்தியான்னு இருக்க வேண்டியதானே, உன்னை யாரா அப்படிலாம் போய் உள்ளே நிற்க சொன்னது அப்படிங்கிறாங்க. அண்ணா 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 இருண்ணே, காலையிலே நிலா கிட்ட திட்டு வாங்கி முடிச்சிட்டேனே, அடுத்தது நீ வேற என்ன திட்டுற அப்படிங்கிறாங்க. பின்ன நீ செய்கிற வேலைக்கு உன்னை திட்டாமல் கொஞ்சம் சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. அண்ணா அண்ணா விடுனே, அதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்குண்ணே அப்படிங்கிறாங்க. என்ன நல்லது அப்படின்னோடனே இப்போ நிலா சொல்கிறாங்க. இந்த மாதிரி போய் அவர்கிட்ட பேசிட்டு வந்திருக்கோண்ணே, ஒரு 2 ஹவர்ஸில் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியாப்பா, எனக்காக தான் போய் பேச போனீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, அதை நம்ம இங்கேருந்து கொடுக்குற கம்ப்ளைண்ட்டாக கூட வச்சுக்கலாம், சந்தாக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அவனுக்கு பண்ணது எப்படி இருந்தாலும் தப்பு தானே, இதில் சந்தாக்கும் உடன்பாடு இல்லை, அவங்க சுத்தமாக வந்து ஒரு விருப்பமே இல்லாமல் தான் இழுத்துட்டு போயிருக்காங்க, ஏன்னா கோயிலில் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம கோயிலில் இருக்க எல்லாருமே சாட்சிக்கு இருக்காங்க, அப்புறம் இதுக்காக நம்ம பயப்படணும், இதில் நம்ம அமைதியாகவே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால தான் நம்ம எப்படியாவது மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஐடியா பண்ணி கொண்டு வந்து சொன்னார் என்கிட்ட, அதே மாதிரி எனக்கு இது சரின்னு பட்டதுனால நானும் போய் சொல்லிட்டு வந்துட்டேனே, எப்படியாவது நம்ம சந்தாவை கூட்டிகிட்டு வந்துடலாம், நீங்கள் பயப்படாதீங்கண்ணே, நம்மளா போனால் தானே ஏதாவது பிரச்சனை ஆகும், போலீஸ் மூலமாக போயிட்டு அவங்களே ஏதாவது பண்ணுவாங்கண்ணே, நீங்கள் பயப்படாதீங்க, அவர் கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.